Princess Magic Tears. நாம வீட்டுக்கு திரும்பி போக மாட்டோமா இளவரசி? ஒரு கிண்ணம் தண்ணி எடுத்து உன்னோட ஆசைய நீ சொன்னியா? நான் சொன்னனே, இந்த காடு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாடங்களை மறக்காத வரைக்கும் நாம சீக்கிரம் திரும்ப போயிடுவோம். விஸ்பர்வுட் ராஜாங்கம் அவங்களோட காடு ரொம்ப பிடிக்கும். மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் நடுவுல வாழறது அது காரணம் இல்ல. உண்மையான காரணம் என்னன்னா சார்கா. கிராமத்தை பாதுகாக்கிறது மந்திர இளவரசி ஈவி. அவளோட மந்திரத்தினாலதான் அந்த கிராமம் நிம்மதியா இருக்கு. ஆனா சார்கா ஒரு தீய மந்திரவாதி. விஸ்பர்வுட் ராஜாங்கத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. இளவரசி ஈவிய தேடிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த இளவரசி ஒரு சாதாரண பெண் இல்லைன்னு. இளவரசி, இவ்வளவு காலமா இந்த காடு நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லி தந்திருக்கு. தண்ணியுடைய முக்கியத்துவம். ஆனா என்னவோ ஒண்ணு எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதுவும் தண்ணிக்கு தொடர்புள்ளது மாதிரி இருக்கு. உங்களோட மந்திர கண்ணீரும் ஒரு முக்கியமான தண்ணி தான். ஆனா எவ்வளவு தூரம் அது உதவும்? நாம எல்லாரும் உயிரோட இருக்க அதுதான் காரணம். ஆனா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே. கிராமத்து பெரியவர் சொன்னது சரிதான். விஸ்பர்வுட் ராஜாங்கத்தோட ஒவ்வொரு பிரச்சனையும் இளவரசி அழறதுல இருந்து வந்த கண்ணீரோட மந்திர சக்தியால தான் தீருது. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்னென்ன பிரச்சனை வருதோ எல்லாத்துக்கும் இளவரசி அழுதுகிட்டே இருக்கணும். என்னோட பையனை ஒரு கரடி தாக்கிடுச்சு. இளவரசி, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க பையனுக்கு ஒண்ணு ஆகாது, நீங்க கவலைப்பட வேண்டாம். மந்திர அழுகைய பத்தி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சாதான் என்னோட சக்தியை ஏத்தி மக்களுக்கு என்னால உதவ முடியும். என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? இளவரசி, இந்த பழைய புத்தகத்தை நான் கண்டுபிடிச்சேன். அதாவது ஒரு ஃபீனிக்ஸ் லெஜெண்ட் இருக்காரு. தன்னோட சாம்பல்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஃபீனிக்ஸ் கிட்ட தான் அந்த சக்தி இருக்கு. அப்படிதான் இந்த புத்தகத்துல போட்டிருக்கு. இந்த உலகத்துல எந்த மாதிரி சக்தி இருந்தாலும் அவங்களோட சக்திக்கே ஈடாகாதான். சார்காவை தோக்கடிக்க இது நமக்கு உதவும்ல. நான் உடனே இங்கிருந்து கிளம்பி போய் ஃபீனிக்ஸை தேடி ஆகணும். மக்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் நான் அதை உடனே பயன்படுத்தி ஆகணும். விஸ்பர்வுட் பெரியவர்கிட்ட பேசி பல நாட்களுக்கு அப்புறமா ஃபீனிக்ஸ் மேப்பை கண்டுபிடிச்சாங்க. கடைசியா அவங்க நினைச்ச நாள் வந்துருச்சு. என்ன, இந்த மேப்ல இருக்கிற இடம் விஸ்பர்வுட்டோட நடுவுல தானே இருக்கு? ஆனா அது ரொம்ப அடர்ந்த காடாச்சே. ஆமா, ரோடெல்லாம் மோசமா இருக்கும். நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும். வினோதமான உயிரினங்களும் இருக்கும். மாயத்தீவை கடந்து போய் தான் உங்களால அந்த ஃபீனிக்ஸ் இருக்கிற இடத்தை சேர முடியும். நான் இல்லாதப்போ இந்த கிராமத்தை நீங்க தான் பாத்துக்கணும். நான் பத்திரமா போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம அனுப்புன ஆட்கள் மறுபடியும் இளவரசிய பத்தி எந்த தகவலும் இல்லாம வந்திருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது இந்த கிராமத்து மக்கள் தான். அவங்க எந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி என்னோட சக்தியை எதிர்த்து இவ்வளவு நாளைக்கு இருக்காங்கன்னு தெரியல. என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க டிராவிஸ். இத நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. இல்ல சார், இளவரசியும் பிரயோஜனம் இல்லாத அந்த அழுகையும் தான் காரணம்.
வேற எந்த சக்தியும் இல்ல. அந்த மந்திர அழுகை எங்கிருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அவ சும்மா அழுதாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுது. நீயும் உன்னோட அறிவும் அப்புறம் அந்த இளவரசியும் அவளோட கண்ணீரும் ரொம்பவே குறைச்சி நீ எடை போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா நான் ஒன்னும் இல்ல. இளவரசி ஈவி, எத்தனை நாளைக்கு நீ இப்படியே சுத்திக்கிட்டு இருப்ப? இதோட 3 நாள் ஆச்சு. இளவரசி கடைசியா அந்த நடு இடத்துக்கு வந்தாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல, எல்லா மரங்களும் ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு கோபமான சிறுத்தை வந்தது. இளவரசிய அது தாக்க போச்சு. வீரர்கள் தடுக்க வந்தாங்க, ஆனா அவங்களுக்கு அடிபட்டுச்சு. அந்த வீரன் ரொம்பவே தைரியத்தோட இளவரசிய முன்னாடி போ சொன்னாரு. அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், ஈவி அழுது காயத்தை சரி பண்ண நினைச்சா அவங்க பலவீனம் ஆயிடுவாங்கன்னு. அவரை பாத்துக்கோங்க. மறைஞ்சிருக்கிற கிராமத்தை கண்டுபிடிக்க டிராவிஸ் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இளவரசியும் அவங்க தேடின இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்க பார்க்க போறது ஒரு மோசமான தடை. ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும்போது இளவரசி தன்னோட பிரதிபலிப்பை ஏரியில பார்த்தாங்க. என்னோட அழுகைக்கு ஏன் சரி பண்ற சக்தி இருக்கு? எனக்குள்ள மந்திரம் இருந்ததுன்னா அதை என்னால ஏன் சொல்ல முடிய மாட்டேங்குது? நான் ஏன் கஷ்டப்பட்டு மக்களுக்கு உதவி செய்யணும்? இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது இளவரசி? பின்னாடி போ, உடனே போ. எவ்வளவு மோசமான கூர்மையான ஆயுதத்தால என்ன தாக்குனாலும் அது கண்டிப்பா வேலை செய்ய போறதே இல்ல. நான் தான் நீதி தேவதை. உண்மைய உன்னால சாகடிக்கவே முடியாது இளவரசி ஈவி. அத உன்னால உணர மட்டும்தான் முடியும். எனக்கு ஒன்னும் புரியல. தண்ணீருக்கும் ஞாபகங்கள் இருக்கு இளவரசி. கஷ்டத்துல இருக்கும் போதுதான் உங்களுக்கு கண்ணீர் வருது. அந்த கஷ்டம் எப்பவுமே நமக்கு ஒரு விஷயத்த சொல்ல வருது. உங்களோட பயத்தை தூக்கி போட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற மந்திரத்தை நீங்க கண்டிப்பா செயல்படுத்தணும். என்னால உங்களை பார்க்க முடியுது. நீங்க தைரியமா இந்த உலகத்தோட சண்டை போடக்கூடியவங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை உங்களால எதிர்கொள்ள முடியுமா? அதுக்கப்புறமா வீரர் இளவரசிய தேடி போனாரு. அப்ப தேவதை மறைஞ்சிட்டாங்க. இளவரசி, எதுக்காக இங்க வந்தீங்க? நாளைக்கு நிறைய வேலை இருக்குல்ல? என்ன நாளைக்கா? சரி, இன்னைக்கு என்ன ஆச்சு? இளவரசி, இது மதிய நேரம்தான். இளவரசிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம்தான் அவங்க உணர்ந்தாங்க, இதுதான் அந்த பெரியவர் சொன்ன மாயத்தீவு. வீரர் வெளியே இருந்து இளவரசியை பார்க்க முடியும், ஆனா அவங்க கிட்ட நெருங்க முடியாது. இளவரசி, இத வச்சு நீங்க ஏதாவது யோசிக்கலாம் இல்லையா? மனிதர்களுடைய ஆழமான ஆசைய இந்த மாய வட்டம் வெளியில காட்டுமா? ஆனா இளவரசிக்கு ஒரே ஒரு பெரிய ஆசைதான் இருந்தது, அவங்களுடைய சக்தியை பத்தின உண்மைகள். தண்ணீருக்கும் ஞாபகம் இருக்கு இளவரசி. இளவரசி ஏரி பக்கமா திரும்பி தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்தாங்க. ஒரு துளி கண்ணீர் அதுல விழுந்தது. அதுக்கப்புறம் நடந்ததையெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. அவங்க சின்ன வயசு பருவத்தை அவங்க பார்த்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப நம்பின ஒரே சகோதரர் அவங்கள ஏமாத்திட்டு குடும்ப நகைய திருடிட்டாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய மந்திரவாதிங்கிற தலைப்புக்கு நீ ஒன்னும் ஏத்தவ இல்ல. எப்பவும் ஈவிய பாத்துக்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை. இந்த இடத்துக்கு நான் தான் சரியான ஆளு. நான் தான் உண்மையான மிகப்பெரிய மந்திரவாதி. இல்ல, நீ எங்க எல்லாரையும் ஏமாத்திட்ட. இந்த ராஜாங்கத்துக்கு எந்த கஷ்டமும் வரத்துக்கு நான் விட மாட்டேன். ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு போர் 2 பேருக்கும் நடுவுல நடந்ததை ஈவி பார்த்தா. ஈவியை காப்பாத்துறதுக்காக அவங்க அம்மா உயிரை விட்டதை பார்த்தா.
இல்ல அம்மா, அம்மா. ஈவி அதை பார்த்து சத்தம் போட்டு அழுதா, மயங்கி விழுந்துட்டா. ஈவி உயிரை விட்டுட்டாங்க. இந்த செய்தி விஸ்பர்வுட்ல ரொம்பவே சோகத்தை உருவாக்குச்சு. ஈவி இல்லாம மந்திர பாதுகாப்பு எதுவுமே இருக்காது. இந்த கிராமமும் இனி மறைஞ்சிருக்காது. இத கேட்டா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதெல்லாம் சரியே இல்ல. இவ்வளவு வருஷம் தேடியாச்சு. பெரிய மந்திரவாதியோட மக இப்படியா வந்து இந்த இடத்துல நிக்கணும்? கிளாஸ் காஃபின்ல. சரி, அப்படின்னா இதுதான் இதுக்கான முடிவுன்னா இனிமே உங்க புதிய அரசருக்கு முட்டி போடுங்க. நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். கல்ல பயன்படுத்தி உங்களை அடிமையாக்குறது மட்டும்தான். இளவரசி ஈவி. என்னது? இளவரசி ஈவி திடீர்னு காத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க. இது என்ன மந்திரம்? நம்மளோட கனவு இப்போ நிறைவேற போகுது. இளவரசி ஈவி தான் நாம சொன்ன அந்த ஃபீனிக்ஸ். அவங்க தான் அந்த ஃபீனிக்ஸ். இறந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் உயிரோட வந்திருக்காங்க. அதாவது தன்னை உருக்கி எடுத்த கண்ணீர் துளிகள். அதையும் தாண்டி ரொம்ப தைரியத்தோட நின்னாங்க. ஹலோ அங்கிள். எவ்வளவு தைரியம் உனக்கு? நீ பலவீனமானவ, என்னோட சகோதரி மாதிரி. என்னோட அம்மா பலவீனமானவங்க இல்ல. தன்னோட உயிரை கொடுத்து என்னோட உயிரை காப்பாத்தினாங்க. அவங்க தியாகத்தினாலதான் எனக்கு மந்திர சக்தியே கிடைச்சது. நான் தான் உண்மையான மந்திரவாதி. நீ பண்ணதுக்கெல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். என்னோட குடும்ப நகையை வச்சிருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. இல்ல இல்ல இல்ல. சர்க்காவ நல்லதுக்காக தடுத்துட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈவி சரியாயிட்டாங்க. அவங்க அம்மாவை பத்தின அவங்க மனசுல இருந்த வலி மக்களுக்கு உதவி பண்ணி கிடைக்கிற சந்தோஷத்துல குறைய ஆரம்பிச்சது. இனிமே ஈவி அழுதுதான் அந்த மந்திரத்தை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க உடம்புக்குள்ளேயே அந்த மந்திரம் இருந்தது. அவங்கதான் உண்மையான ஃபீனிக்ஸ். ராஜாங்கத்தை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாத்தினாங்க. தலைவரா அவங்கதான் முடிசூடப்பட்டாங்க. ஆனா காடுகள்ல அவங்க கத்துக்கிட்ட விஷயத்தை யாரும் மறக்கல. என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு கூட விஸ்பர்வுட்டோட சின்ன பசங்க கூட கிண்ணத்துல இருக்கிற தண்ணீரை தான் தன்னோட வேண்டுதல்னு சொல்லிட்டு தூங்க போவாங்களாம்.